இந்த கொஸ்டினை பாருங்க. 6000 ஆனது 5% ஆண்டு வட்டி முறையில் அசலோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 6000. இன்ட்ரெஸ்டோட வேல்யூ சொல்லிட்டாங்க 5%ன்ட்டாங்க. அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு 5%. மெத்தடுன்னு சொல்லிட்டாங்க கூட்டு வட்டி முறை. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எதுவாக மாறத்துக்கு 6615. ஸோ ஏயோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே பேசிக்காக ஒரு ஃபார்முலா உண்டு. என்ன ஃபார்முலா? ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் தான். ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க? 6615ன்னு போடுவீங்க. பிக்கு பதிலாக 6000 சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. 1 ப்ளஸ் அந்த ஆறுக்கு பதிலாக 5ன்னு போட்டால் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. என்ன தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையும் கட் பண்ணால் எனக்கு 20ன்னு வரும். இங்கேயே கட் பண்ணி வச்சுப்போம், பெருசாயிட்டுனா கஷ்டம். ஸோ 5ஆல் அடித்தா 4 5 5, பேலன்ஸ் 1, 3 5 15, பேலன்ஸ் 1, 2 5 10, பேலன்ஸ் 1, 3 5 15. ஸோ அதே மாதிரி இதையும் 5ஆல் அடித்தா 4 5 5, 2 5 10, ஓகே 1200. ஸோ இது இதால் அடிக்க முடியுமா? 3ஆல் அடிக்கலாம்ல. 4 3 12. ஸோ இதை அடித்தா 4 3 12 வரும். பேலன்ஸ் 1, 4 3 12, 1 3 3. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டேம் மட்டும் இங்கே வச்சுட்டு 400 அப்படியே அந்த சைடு கொண்டு போயிட போகிறேன். அப்போ 1 + 1/20 ஹோல் பவர் n ஈக்குவல் டு 441 டிவைடட் பை 400. ஏன்னா பெருக்கல் இருக்கிறது வகுத்தலில் வரும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். ஸோ 20 அந்த 1ஆல் பெருக்கி அந்த 1ஆல் கூட்டணும். பெருக்குனா 20, அந்த 1ஆல் கூட்டினா 21 டிவைடட் பை 20ன்னு வரும். ஹோல் பவர் n ஈக்குவல் டு 441 டிவைடட் பை 400. ஸோ 20 எதால் பெருக்குனா 400 வரும். சேம் அதே தான். 20 20ஆல் பெருக்குனா 400 வரும். ஓகேவா? அப்போ 20 ஸ்கொயர்டுன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 21ஆல் பெருக்குனா 441. அப்போ 21 ஸ்கொயர்டுன்னு இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? ஸ்கொயர்டு, அதாவது 2ன்னு வரும். அப்போ n ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா?